வணக்கம் உறவுகளே, உங்கள் ஜால் கபிலன். என் வீடியோக்கு புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டோன்னா, நம்ம டாப் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வண்டி, இது பஜாஜ் வண்டி, கேஸ் வண்டி பாருங்கள். சின்ன வண்டி பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த சின்ன வண்டி தான் டாப் அடித்து விட்டுருக்கு. அந்த வண்டி எப்படி டாப் அடிச்சுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதான் அந்த வீடியோலாம் எடுத்து நான் போடுறேன், உங்களுக்கு பாருங்கள். அந்த வண்டியோட டாப்பு வந்து எப்படி அடிச்சுக்கிறாங்க, சீட்டை எப்படி அடிச்சுக்கிறாங்க என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன். ஃபுல் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, அந்த வெளியில் டாப் அடித்தது, இழுத்தடித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உள்ளே வந்து டாப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உள் டாப்பு செம்மையாக இருக்குது. டாப்பு நம்ம வண்டியும் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து வேறு மாதிரி டிசைன் வரும். இது வந்து இந்த வண்டி தான் இன்றைக்கி வேலை முடிஞ்சு ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ள எல்லாம் டைமண்ட் இது அடித்து உள்ளே வந்து ஸ்கோன் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த வெள்ளை கலர் ஸ்கோன் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வண்டி வந்து இன்னைக்கு தான் ஃபினிஷ் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். டாப்பு எல்லாமே செம்மையாக இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து சீலிங் வந்து அவ்வளோ பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். வேலைப்பாடு வந்து செம்மையாக இருக்குது. அதனால தான் நம்ம வண்டி இதாகிடுச்சு. நம்ம வண்டி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் நம்ம வண்டி வீடியோவும் எடுத்து போடுறேன். இதில் வந்து இது வந்து அந்த சின்ன வண்டி, பெட்ரோல் வண்டி.
அந்த 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 கேஸ் வண்டி. அதனால் வெளியிலலாம் டாப் அடித்தாச்சு பாருங்கள். ஆயில் டாப்பு, இது ஆல்ட்ரு டாப்பு வெளியில் பாருங்கள். போய் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. சீட்டு அடுத்தது வந்து சீட் அடிக்கணும். சீட்டு, சைட்டு பேட்டு, சைட் கட்டுறது இதெல்லாம் அடிக்கணும். பின்னாடி எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து இது எல்பிஜி வந்து எல்பிஜி வண்டி நல்லா இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் வேலை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்கன்னாலே நல்லா இருக்கும். நீங்கள் யாராவது ஔவை நகர் அருண் ராஜேஷ் டாப் கடை, நீங்களும் யாராவது டாப் அடிக்க வரணும்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து அடிக்கலாம். பாருங்கள் உள்ள எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குது வண்டி. இதில் வந்து எனக்கு மேலே டாப்பு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தரமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டாப் அடிக்கணும் கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் டைம் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக அடித்து கொடுப்பாங்க. நீங்கள் டைம் கொடுத்தா பக்காவாக அடித்து கொடுப்பாங்க. நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா செம்மையாக வேலை பாடெல்லாம் இதாகி இன்றைக்கி தான் வேலை முடிஞ்சுது. இது வந்து நம்ம பாலவகத்து அவர் ராஜேஷ் அவருடைய ஆட்டோ. பார்த்தீங்கன்னாலே தெரியும் வேலையெல்லாம் ஃபினிஷ் டாப் ஏற்றியாச்சு. நீங்கள் அடுத்த சீட்டு தான் பாருங்கள். டாப்புக்கு எல்லாமே அடித்து முடிஞ்சுது. அடுத்தது வந்து சீட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சீட்டு, சைட்டு பேடெல்லாம் அடித்து மாட்டினா வண்டியோட வேலை முடிஞ்சிடும். அதனால் சீட்டு வந்து தச்சிட்ருக்காங்க. அந்த உக்கில் உட்காந்துருக்கிறவர் தான் ராஜேஷ். அவர் தான் வண்டியோட ஓனர். இவர் வந்து டாப்பு கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராஜேஷ். இந்த துணி இதெல்லாம் கட் பண்ணி கொடுப்பாரு. இவர் வந்து தைச்சி கொடுப்பாரு. அண்ணன், அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அருண் அவர் கட் பண்ணி கொடுக்க, இவர் தைச்சியெல்லாம் கொடுப்பாரு. தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஃபினிஷ் பண்ணி அடித்து வண்டியில் மாட்டுறது 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து மாட்டுவாங்க. தைச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். சீட்டு தைச்சி முடிச்சிடுவாங்க. இப்போ வந்து மணி 11 மணி ஆகுது. அதனால் வந்து இப்போ இன்றைக்கி அடித்து முடித்து வேலையெல்லாம் முடிச்சிடணும். அதனால் சீட்டெல்லாம் அடித்து அவர் பாருங்கள் இவர் தைச்சிட்ருக்காரு. அவர் வந்து ஃபோம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஃபோம் ரெடி பண்ணோடனே தைச்சி முடித்த உடனே சீட்டை அடிச்சுட்டு வண்டியில் மாட்ட வேண்டியது தான் வேலை. மாட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். சீட்டெல்லாம் அடித்தாச்சு பாருங்கள். வண்டி வேலை முடிஞ்சுது. ஃபினிஷ் பண்ணி நிற்கிது பாருங்கள். வண்டி ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து வண்டி அவர் வேலையெல்லாம் முடிஞ்சுது. அவர் வண்டி ஓனர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்றாலும் தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வண்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இன்னொன்று நான் இப்போ நைட் ஆயிடுச்சுல 11:30 ஆயிடுச்சு. அதனால் இருட்டில் எடுத்த வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குது. ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே காட்டுறேன் பாருங்கள். சீட்டெல்லாம் மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். சீட்டு வந்து பிளெயின் சீட்டு தான். இன்னொன்று இந்த பிஎம்டபிள்யூ கார் இருக்குல்ல, அந்த காரனுடைய பார்டரு மேலே பாருங்கள். டாப் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். முன்னாடி பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் சைட்டில் வந்து கட்டிங் பேடு போட்டு அந்த பேடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா புலியோட ஃபோட்டோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பக்கம் இந்த சைட்லேயும் பேடில் வந்து கட்டிங் பேடு போட்டு சீட்டில் பாருங்கள் அந்த பார்டர் கொடுத்து பிளெயின் சீட்டு தான். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. நல்லா சூப்பராக அடித்து ஃபினிஷிங் வேலையெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. இந்த பக்கம் பேடில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் குதிரையோட ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்றாலும் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா குதிரையோட இது போட்டிருக்காங்க. குதிரை சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனுடனே பார்க்க முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.